Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துட்ருக்கோம். அதில் 3rd யூனிட் லேபர் காஸ்டிங்கில் பார்க்குறோம். இது வந்து போனஸ் ஸ்கீம், நிறைய ஸ்கீம் வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். ஹால்சே ஸ்கீமு, ஹால்சே வியர் பிளானு, ரோவன் பிளான், இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம். எம்எஸ்என் எஃபிஷியன்சி பிளான். இப்போ என்ன பார்க்கணும்னா பெடெக்ஸ் பாயிண்ட் ப்ரீமியம் பிளான் பார்க்க போகிறோம். பிடெக்ஸ் பாயிண்ட் ப்ரீமியம் பிளான் அப்படின்னா இது வந்து மினிட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு மினிட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த வேஜஸ்க்கு லேபருக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து பிடெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறதுனால மினிட்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கேன். இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஹவர்ஸ் ஒர்க் இன்ட்டு ரேட் பெர் ஹவர் ப்ளஸ் 75/100 இன்ட்டு பிஎஸ் இன்ட்டு ஆர்ஹெச் டிவைடட் பை 60. இப்போ பிஎஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிடெக்ஸில் வந்து எவ்வளோ வந்து அந்த லேபர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிஎஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஆர்ஹெச் அப்படிங்கிறது பேசிக் ரேட் பெர் ஹவர், அவங்க சம்மில் கொடுத்துருப்பாங்க, அதை தான் வச்சு போட போகிறோம். இந்த ஃபார்ம்னால அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். In a 10-hour working day, standard output is fixed 100 units. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்ன சொல்லிட்டாங்க, 100 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நார்மலாக எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர், 10 hour. இப்போ தி பிடெக்ஸ் பாயிண்ட் சிஸ்டம் இஸ் அண்டர் ஆப்ரேஷன். எ ஒர்க்கர் ப்ரொடியூஸ் 120 யூனிட்ஸ் டியூரிங் த டே. அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு, 120 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நார்மல் டைம் ரேட் வந்து எதுக்கு எவ்வளோனா ₹20 per hour அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஹவருக்கு ₹20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. Ascertain the earnings of the worker for the day under BDEX point systemல கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 hours நார்மல் ஒர்க்கிங் ஹவர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் நமக்கு தெரியும், 100 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு, 120 யூனிட்ஸ் அந்த ஒர்க்கர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போது 1 ஹவருக்கு ஸ்டாண்டர்ட் டைம் என்ன, 1 ஹவருக்கு நம்ம வந்து பிடெக்ஸ் பாயிண்ட்னா மினிட்டில் தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். இப்போ 1 ஹவருக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 60 minutes. ஓகே, அதை தான் 60 பிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். 1 ஹவருக்கு 60 minutes வரும், அதனால் 16 போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் 10 hours வந்து அவங்க நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் 60 minute மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 10 × 60 பண்ணிங்கன்னா 600 பிஎஸ் வரும். ஓகே, புரியுதா? ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அப்போ 1 ஹவருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 60 பிஎஸ்ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோமா, அதுலேருந்து அப்போ 10 × 60 பண்ணோம்னா 600 பிஎஸ் வரும். இப்போது 1 யூனிட்டுக்கு கால்குலேட் பண்ணோம். அவங்க ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 100 யூனிட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, 1 யூனிட்டுக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்த பிஎஸ்லேருந்து, அதாவது பிடெக்ஸ்லேருந்து டிவைடட் பை 100 எவ்வளோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணலாம், 6 பிஎஸ் கிடைக்கிது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவல் அவுட்புட் யூனிட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆக்சுவல் அவுட்புட் யூனிட் 120 யூனிட்ஸ். அப்போ 120 யூனிட்ஸ்லேருந்து ஒரு யூனிட்ஸ்க்கு 6 பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கிடச்சாச்சு. அப்போ 120 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுமா, 120 × 60 பார்த்திங்கன்னா 720. இப்போது நம்ம ஆக்சுவல் இது கிடச்சிருச்சு, ஆக்சுவல் அவுட்புட் யூனிட்டும் கிடச்சிருச்சு, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அதுவும் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் சேவ்டு வந்து இந்த ஃபார்முலாவுக்கு கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த பாயிண்ட் சேவ்டு எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள், ஆக்சுவல் அவுட்புட் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ஆக்சுவல் அவுட்புட் யூனிட்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 720. 720லேருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ, 600. இதை லெஸ் பண்ணோம்னா பிஎஸோட வேல்யூ கால்குலேட் வந்துடும். இப்போ 720 - 600 பண்ணோம்னா 120. இதுதான் பிஎஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இயர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ் ஒர்க் இன்டூ ரேட் பெர் ஹவர் ப்ளஸ் 75 divided by 100 into BS into RH. இப்போ பிஎஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 120ன்னு. RH வந்து ரேட் பெர் ஹவர் வந்து சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. நார்மல் டைம் ரேட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹவர்ஸ் ஒர்க்கு வந்து 10 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 10 × 20 + 75 divided by 100 into பிஎஸோட வேல்யூ 120 into RHோட வேல்யூ 20 divided by 60 போட்டிங்கன்னா 10 × 20 போட்டிங்கன்னா 200 வரும். இதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க, டிவைட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 வருது. இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 200 + 30 ₹230. இதுதான் பிடெக்ஸ் பாயிண்டில் வந்து இந்த ஒர்க்கர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்டு. ஓகேவா?
இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். இதோட இந்த 3rd யூனிட் வந்து முடியுது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.